திருச்செந்தூர் வேலவனின் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால், மோசமான ஜாதகத்தையும் ஜெயிக்க வைக்கும் கரணநாதனை இயக்க வேண்டிய சூட்சமங்கள் என்ன என்ற ஒரு தலைப்பில் நான் இன்று உரையாற்ற இருக்கின்றேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். இன்றளவும் நான் அந்த கடலினுடைய அந்த ஓரத்தில், கடல் அலை வீசக்கூடிய அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடன் என்று தான் சொல்வேனே தவிர நான் ஒரு பெரிய ஜோதிடன் என்று சொல்ல மாட்டேன். நானும் ஜோதிடத்தை எப்பொழுதுமே கற்றுக்கொண்டு இருக்கத்தான் முடியும், முழுசாக கற்றுணர முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய ஜாதகங்களுடைய அடிப்படையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஜோதிடம் என்பது அனுபவமே. அனுபவத்தில் வரக்கூடிய விஷயங்களை வச்சு தான் ஒரு ஜாதகத்தினுடைய தன்மைகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஜோதிடத்தை எப்பொழுதுமே கடலில் அந்த கரையில் தான் நீந்த முடியுமோ தவிர அந்த மிகப்பெரிய கடலுக்குள்ளே முழுசாக மூழ்கி யாராலையும் முத்தெடுக்க முடியாது. எல்லாருமே கடற்கரையில் நீந்துறவங்க தான். அதுலேயும் நானும் ஒரு அடியேன். சரிங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்தது அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கரணநாதன் அப்படிங்கிறவர் காலத்தையும் வென்றுவிடக்கூடியவர். கரணநாதன் காலத்தையும் வென்றுவிடக்கூடிய கரணநாதன். அதாவது கரணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கம்னு அர்த்தம். கரணம்னா என்னங்க? இயக்கம். அதாவது உங்களுடைய இயக்கத்திற்கு, உங்களுடைய காரியத்தினுடைய வெற்றிக்கு காரணகர்த்தா கரணநாதன் தான். அப்போது நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறீங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையுமா அடையாதா அப்படிங்கிறத கரணநாதன் தெள்ள தெளிவாக உங்களுக்கு சுட்டி காட்டிடுவார். பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா இப்போது ஜென்ரலாக ஒரு முகூர்த்தம் குறிக்க போகிறீங்க. எல்லா முகூர்த்தம் எப்படி குறித்து கொடுக்குறாங்க? பஞ்சாங்கத்தை பார்க்குறாங்க, நல்ல நாள், நல்ல நட்சத்திரம், சுப முகூர்த்த தினம் அப்படின்னு குறித்து கொடுத்துட்றாங்க. நட்சத்திரம் பார்க்குறது சரிதாங்க. யாராச்சும் முகூர்த்தம் குறித்து கொடுக்கும்போது யாராச்சும் திதியை பார்க்குறாங்களான்னா நிறைய பேர் இல்லை, திதியை பார்க்குறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யோகத்தை பார்க்குறதில்ல, கரணத்தை பார்க்குறதில்ல. அப்போது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பொதுவாக எடுத்துக்கோங்க, அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்ல நாள் பார்த்து நல்ல நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. யாராச்சும் அந்த நல்ல கரணத்தை பார்த்து கல்யாணம் முயின்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா? சொன்னது இல்லை. ஆனால் அந்த காலங்களில், அரசவை காலங்களில் கரணநாதனிற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசவை காலத்தில் மன்னருக்கு ஜாதகம் பார்த்த அந்த ஜோதிடர்கள் கரணத்திற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது வரலாறு. அப்போ கரணம்னா யாருமே அதை எடுத்து பேசுகிறதே இல்லை. பஞ்சாங்கத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இப்போ ஒரு பஞ்சாங்கம் எடுத்திருப்பீங்களே, அந்த பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா 2வது ஒரு 4வது பேஜில் 5வது பேஜிலே போட்டிருப்பாங்க, வாரத்தை விட திதி வலிமையானது. அதில் போட்டிருக்கேன் பாருங்கள், திதியை விட நட்சத்திரம் வலிமையானது, நட்சத்திரத்தை விட யோகம் வலிமையானது, யோகத்தை விட கரணம் வலிமையானதுன்னு சொல்லியிருப்பாங்க. கரணம் தான் காலத்தை காட்டும் கர்மகாரகன் சனி பகவானுடைய தன்மையை கொண்டது. அப்போ கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு அதாவது நம்ம ஒரு என்ன கர்மாவை நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்சோமோ அந்த கர்மாவுடைய பலன்களை தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போது கரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. நீங்கள் நல்ல நாள் பார்க்கல, நீங்கள் முகூர்த்தம் குறித்த டேட் நல்ல நாள் இல்லை சார், நல்ல நட்சத்திரம் இல்லை சார், நல்ல திதி இல்லைங்க, நல்ல யோகம் இல்லை. ஆனால் கரணம் என்ற ஒரு விஷயம் மட்டும் மிகச்சரியாக அமைந்து விட்டால் அவங்களுக்கு எல்லா தோஷமும் சரியாயிடும். இது அனுபவம். அப்போ இந்த கரணநாதன்னா யார், இந்த கரணநாதன் என்ன செய்வார், அவருடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஐயா சொன்னார், கரணநாதன் நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன், கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷ காலமாக ஒரு மாத பௌர்ணமி கூட விட மாட்டேன், எல்லா பௌர்ணமிக்கும் என்னுடைய கரணநாதன் கோயிலுக்கு நான் போயிட்டுருக்கேன். இடையில் ஏதாச்சும் எங்கள் வீட்டில் ஏதாச்சும் யாராச்சும் பங்காளியோ வீட்டில் டெத்து விழுந்தாலோ ஏதாச்சும் போக வேண்டிய முடியாத ஒரு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் போக முடியாமல் போயிருக்கோ தவிர மற்றபடி இந்த மனசார எந்த மாதம் போகாமல் இருந்ததில்லை. அப்போது நாம் ஐயா சொன்ன மாதிரி கரணநாதன் கோயிலுக்கு போகிறோம், எல்லாருக்குமே கரணநாதன் கோவில் வழிபாடு நல்லதை செஞ்சிருமா அப்படின்னா இல்லை. இதில் தான் நிறைய தவறுகள் செய்கிறாங்க. அதே பாருங்கள், வாரத்தை விட திதி வலிமையானது, திதியை விட
நட்சத்திரம் வலிமை, நட்சத்திரத்தை விட யோகம் வலிமை, யோகத்தை விட கரணம் வலிமை, கரணத்தை விட உங்களுடைய லக்னம் தான் வலிமை. கிரக வலிமை தான் வலிமை. அப்போது நீங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் எந்த விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணாலும் கடைசியில் முடிவு எங்கே வரணும்? நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு தான் வரணும். அப்போது லக்ன ரீதியான சுபத்தன்மையை வைத்துத்தான் இந்த 5 அங்கங்களையும் பயன்படுத்த வேண்டும். அதுதான் சரியாக வரும். அப்போ அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ மொத்த கரணங்கள் எத்தனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். மொத்தம் இருக்கக்கூடிய கரணம் 11 கரணம். அப்போ இந்த 11 கரணத்தில் ஏதாச்சும் ஒரு கரணத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்போ கரணங்கள் வரிசைப்படி பார்த்தீங்கன்னா பவகரணம், பாலவ கரணம், கௌளவ கரணம், தைதுளை கரணம், கரசை கரணம், வணிசை கரணம், பத்திரை கரணம், சகுனி கரணம், சதுஷ்பாதம் கரணம், நாகவம் கரணம், கிம்ஸ்துகினம் கரணம். அப்போ மொத்த கரணங்கள் 11 கரணங்கள். அப்போது இந்த 11 கரணத்துக்கும் கோவில் கொடுத்துருக்காங்க. 11 கரணத்துக்கும் கோவில் கொடுத்துருக்காங்க. 11 கரணத்துக்கும் கிரகம் கொடுத்துருக்காங்க. அப்போ கோவில் பெருசா கிரகம் பெருசா? கோவில் பெருசா கிரகம் பெருசா? கிரகம் தான் பெருசு. என்ன சார் கோவிலோட கிரகம் பெருசுங்க? அந்த கிரக வலிமையை வச்சு தான் கோயிலுக்கு போகலாமா வேண்டாமாங்கிறதையும் ஒருத்தர் முடிவு பண்ணணும். கிரக வலிமையை வச்சு தான் ஒருத்தர் கோவிலுக்கு போகலாமா போக வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணணும். அப்போ அந்த கரணத்துக்கு உண்டான அந்த கிரகங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பவகரணத்துக்கு யார் கிரகம்னா செவ்வாய். பவகரணத்துக்கு செவ்வாய். பாலவ கரணத்துக்கு ராகு. கௌளவ கரணத்துக்கு சனி. தைதுளை கரணத்துக்கு சுக்கிரன். கரசை கரணத்துக்கு சந்திரன். வணிசை கரணத்துக்கு சூரியன். பத்திரை கரணத்துக்கு கேது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகுனி கரணத்துக்கு சனி பகவான். சதுஷ்பாதம் கரணத்துக்கு குரு பகவான். நாகவ கரணத்துக்கு ராகு பகவான். கிம்ஸ்துகுணம் கரணத்துக்கு புதன் பகவான். சரிங்களா? அப்போ முதல்ல கர்ணநாதன் யார், எந்த கிரகம் அப்படிங்கிறது இப்போ ஒன்று சொன்னதுலேருந்தே புரிஞ்சிருக்கும். அப்போ முதல்ல உங்கள் ஜாதகத்தில் எடுங்க. என்ன பண்ணுங்க, கரணம்னு ஒன்று இருக்குதா, என்ன ஒரு புதுசாக இருக்குதே, வித்தியாசமாக இருக்குதே, அந்தளவுக்கு கரணத்துடைய வலிமை வேலை செய்யுதா அப்படின்னா 100% இல்லைங்க, 200% வேலை செய்யும். அந்த அளவுக்கு கரணத்திற்கென்று ஒரு தனி மதிப்பு, தனி சக்தி இருக்கின்றது. யார் இது வரைக்கும் கடைபிடிக்காதனால அதை பற்றி யாருக்கும் தெரியலை. அப்போது கரணத்துக்கு ஓகேங்க சார். இப்போ கரணத்துக்கு கோவில் கொடுத்துருக்காங்க. அந்த கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கரணத்துக்குன்னு அதிதேவதை கொடுத்துருக்காங்க. அந்த அதிதேவதைக்குன்னு ஒரு கோவில் கொடுத்துருக்காங்க. இதில் 2 விஷயம் பாருங்கள். பவகரணத்துக்கு கிரகம் செவ்வாயாக கொடுத்துருக்காங்க. அதற்கு அதிதேவதையாக லட்சுமி நரசிம்மரை கொடுத்துருக்காங்க. யாரை கொடுத்துருக்காங்க? நரசிம்மரை கொடுத்துருக்காங்க. நரசிம்மருடைய அதிகமான வைப்ரேஷன் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதோ அந்த கோயிலை கொடுத்துருக்காங்க. நரசிம்மருடைய வைப்ரேஷன் தமிழ்நாட்டில் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் லட்சுமி நரசிம்மர் எங்கே இருக்காருங்க? நாமக்கல்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோயில் மிக அதிகமான பலம் கொண்டது. அப்போ நரசிம்மர் அவதாரம் எப்படி இருக்கும்? கொடூரமாக இருக்குமா இருக்காதுங்களா? நரசிம்மர் என்ன பண்ணுறாருங்க? எப்படி ஒருத்தர் கொலை பண்ணுறார்? தன்னுடைய நகத்தால் வயிற்றை கிழித்து ஒரு உயிரை கொல்றாரு. அப்போ அந்த செவ்வாய்ங்கிறது என்னதுங்க? யுத்தம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது பவகரணத்துக்கு நரசிம்மர், அந்த நரசிம்மர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிற கோவில் எதுங்க? நாமக்கல் நரசிம்மர் கோவில். அப்போ பவகரணத்துக்கு நரசிம்மர். பாலவ கரணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பவகரணத்துக்கு இன்னொரு உருவம் கொடுத்துருக்காங்க. என்ன உருவம்னா சிங்கம். அப்போது நரசிம்மர் என்ன அவதாரத்தில் கொன்னார்? சிங்க அவதாரத்தில் தான் கொன்னார். அப்போ அந்த சிங்க அவதாரத்தில் நரசிம்மர் அங்கே இருக்கார். எல்லா பக்கமும் அங்கே தான் அப்படி தான் இருப்பார். ஆனால் அந்த இடத்துல மிக அதிகமான வைப்ரேஷன் இருக்குது. அதனால தான் அந்த கோவிலை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்க. பாலவ கரணம் அப்படின்னா யாருன்னு சொல்லியிருக்கோம்? ராகுன்னு சொல்லியிருக்கோம். இந்த பாலவ கரணத்துக்கு மிருகமாக யாரை கொடுத்துருக்காங்கன்னா புலியை கொடுத்துருக்காங்க. பாலவ கரணத்துக்கு யாரை கொடுத்துருக்காங்க? புலியை கொடுத்துருக்காங்க. அப்போ புலியோடு சேர்ந்த சாமி, புலி மேலே இருக்கிற சாமி யார்? சபரிமலை ஐயப்பன். அவர் தான் புலி மேலே இருக்கிற சாமி. வேறு எந்த சாமி புலி மேலே இருக்கிறாரு? இல்லை. அப்போ அந்த மிருகத்தோடு ஒன்றிணைந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு கிரகம் ராகுவை கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ராகுலேயும் ஒரு அம்சம் இருக்குது. அங்கே நீங்கள் அங்கே போகும்போது, சபரிமலைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு எங்கே போவீங்க? எருமேலி போய் யாரை கும்பிடுவீங்க ஃபஸ்ட்டு? பாபரை கும்பிடுவீங்களா? ராகுனா என்ன ஜாதி? ஏதோ லிங்க் இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு அவரை கும்பிட்டு தான் அங்கே போகிறீங்க. அப்போது ராகுங்கிற அந்த முஸ்லீம்ங்கிற கிரகமும் அதே மாதிரி அந்த புலிங்கிற ஒரு விஷயம் எங்கே அங்கே இருக்குதுன்னா அது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தான். அப்போ காரண காரியம் இல்லாமல் ஒரு கரணத்தை கொடுக்கல. அப்போ பாலவ கரணத்துக்கு எந்த கோவிலுங்க? சபரிமலை ஐயப்பன் கோவில். சரி, அடுத்து கௌளவ கரணத்துக்கு எந்த கோவில்?
கௌலவ கரணத்துக்கு அதுக்குண்டான கிரகம் யாரை சொல்லியிருக்கிறோம்? சனியை சொல்லியிருக்கிறோம். அதுக்கான கோவில் எங்கே சொல்லியிருக்காங்க? கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பூவ ராகவ பெருமாள் கோவிலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குண்டான மிருகமாக எதை கொடுத்துருக்காங்க? கௌலத்துக்கு என்ன மிருகம்? பன்றி முகம். அப்போ எப்படி இருக்காருங்க அவர்? பன்றி முகத்தோடு தான் இருக்கிறாருங்க கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பூவராகவ பெருமாள். அப்போது அந்த இடத்துல அந்த சனிக்கும் அந்த இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்போடு தான் அந்த கோவிலை கொடுத்துருக்காங்க. அப்போது கௌலவ கர்ணத்துக்கு எந்த கோவில் அப்படின்னா கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பூவராகவ பெருமாள் கோவில் தான் எதுக்குங்க? இந்த கௌலவ கர்ணத்திற்கான கோவில். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரணத்திற்கும் கோவில் உண்டு, 11 கரணத்திற்கும் கோவில் உண்டு. அப்போ அது ஏன் கொடுத்துருக்காங்க, எதனால் கொடுத்துருக்காங்கிற விஷயத்தை நாம் புராணத்தில் போய் தேடணும்னா அதுக்கான விடை கிடைக்கும். எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. திருச்செந்தூர் போனால் குரு பகவானுடைய சக்தி கிடைக்குமா கிடைக்காதான்? குருவுடைய முழுமையான வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன் திருச்செந்தூருக்கு வந்து குருஸ்தலன்னு பேர் தெரியுமா யாருக்காச்சும்? திருச்செந்தூருக்கு ஏன் குருஸ்தலன்னு பேர்? அந்த இடத்துல அதற்கான வரலாறு என்ன சொல்லுது? சூரபத்மநாதனை முருகப்பெருமான் வதம் செய்யும் போது அவர் போய் ஒளிஞ்சுக்குவார். ஒளியும் போது வழிகாட்டினவர் யாருங்க? அங்கே பின்னால் இருப்பார் இல்லையா, குரு பகவான். தெரியுமா? யாராச்சும் திருச்செந்தூர் மண் பூமிக்கு போனால் அந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார் இல்லையா, யாராச்சும் கும்பிடுறீங்களா? எல்லோரும் கும்பிடுவீங்க. அப்போது முருகப்பெருமான் போய் அந்த முருகப்பெருமான் சூரனை தேடினப்போ அவர் என்னங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அதற்கு இங்கே தான் இருக்கிறாருன்னு வழிகாட்டினது யார்? அந்த மேதகு தட்சிணாமூர்த்தி தான். அப்போது நாம் என்ன சொல்கிறோம்? நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க என்ன சொல்கிறோம்? குருமார்கள் சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறாங்க இல்லையா, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுறாங்க இல்லையா. அப்போ எல்லாமே அந்த புராணத்தினுடைய அடிப்படையில் அந்த இடத்துக்கு போனால் குருவுடைய வைப்ரேஷன் இயங்கும். அப்போ எல்லாருமே திருச்செந்தூர் போயிட முடியுமா? எல்லாமே திருச்செந்தூர் போகலாமா? அப்போ இங்கேயும் அந்த கிரகம் தான் முடிவு பண்ணுது. என்ன பண்ணுதுங்க? இங்கேயும் அது கிரகம் தான் முடிவு பண்ணுது. சரி சார், ஒருத்தர் சொந்த தொழில் பண்ணுறார். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் சொந்த தொழில் பண்ணுறவர், துலா லக்னக்காரர். 6ஆம் அதிபதி குரு வந்து 2ல் இருக்கிறார். ஆனால் அந்த 2ஆம் இடத்துல புஷ்கர நவாம்சம்னு 2 பாதம் இருக்குது. விசாக 4லையோ அல்லது அனுச 2லையோ குரு இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. மீது எந்த பாதத்தில் வேணாலும் அவர் இருக்கட்டும். 6க்குடைய குரு துலா லக்னத்துக்கு 2ல் இருக்காரு, சொந்த தொழில் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொந்த தொழில் பண்ணார்னா வர்ற காசு ஒன்று தொழில் கடன் ஆகும். திருச்செந்தூர் போயிட்டே இருந்தால் கடன் ஆகும், இல்லைன்னா வீட்டில் வைத்திய செலவுக்கு செலவாகிட்டே இருக்கும். என்ன சார் சாமி பற்றியே தப்பாக சொல்கிறீங்க? சாமியே கிரகம் தான் முடிவு பண்ணுது. என்னங்க? சுவாமியே கிரகம் தான் முடிவு பண்ணுது. கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் சுவாமி வழிபாடுகள் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நான் கரணநாதனை பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார் இந்த கரணநாதன் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? இப்போது ஐயா பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, முடக்கு. என்னங்க? முடக்கு ராசின்னு சொன்னாங்க. முடக்கு பிரச்சனை பற்றி சொன்னாங்க. கரணநாதன் வழிபாட்டுக்கு முன்னாண்ட முக்கியமாக கரணநாதன் இயக்கத்துக்கு முன்னாண்ட எந்த முடக்கும் வேலை செய்யாது. கரணநாதன் இயக்கத்துக்கு முன்னாண்ட எந்த முடக்கும் வேலை செய்யாது. அதாவது வந்து என்னுடைய ஜோதிட வளர்ச்சி இந்த கடந்த ஒரு 6-7 வருஷமாக தான் வளர்ச்சி. ஏன் நான் முடக்கு நிவர்த்தி இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்சேன். அப்போ இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போய் கரணநாதன் வழிபட்டு என்ன அவர் உயர்த்து விடலையா? அப்போ முடக்கு வேலை செய்யாமல் போகலையா? வேலை செய்யலை இல்லைங்களா? முடக்கு அப்போ வேலை செய்யலை. அப்போ கரணநாதன் முன்பு முடக்கு கூட தோற்று போயிடும், முடக்கு கூட தோற்று போய்விடும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். இந்த கரணநாதனை பற்றி நம்ம வந்து பேசும் பொழுது நிறைய அற்புதமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்முடைய வாடிக்கையாளர்கிட்டருந்து நமக்கு கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. போன வாரத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவர் வந்து கரசை கரணம். என்ன கரணங்க? கரசை கரணம். சிம்ம லக்னத்தில் பிறந்த ஜாதகர். சிம்ம லக்னத்துக்கு கரசை கரணத்துக்கு உண்டான சந்திரன் எந்த வீட்டுக்குடையவருங்க? 12 குடையவர். சிம்ம லக்னத்துக்கு 12 குடையவர் சந்திரன். அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ல். 12ஆம் அதிபதி 10ல் இருக்கலாமா? 12ஆம் அதிபதி 10ல் உச்சமாக இருக்கலாமா? விரையாதிபதி உச்சம் பெற்றால் விரயங்கள் ஜாஸ்தி ஆகுமா ஆகாதா? ஆகும். சரி சார், இப்போது அவருடைய கரணம் கரசை கரணம். அவர் வந்து அவருக்கு சந்திரன் சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் 12 குடையவன் 10ஆம் இடத்துல ரிஷபத்தில் உச்சம். சரிங்களா? அவருக்கு என்ன திசை நடந்துட்டுருக்கு தெரியுங்களா? குரு திசை நடந்துட்டுருக்கு.
சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் திசை நடத்துகிறார். எத்தனாம் பாதங்க? விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் திசை நடத்துகிறார். அவருடைய நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? அவிட்டம், சதயம், பூரட்டாதி 21ஆம் வரும். அப்போ நட்சத்திர தாரா பலன் இல்லையா? 21ஆவது நட்சத்திரத்துக்கு நட்சத்திர தாரை பலன் கிடையாது. அதே மாதிரி குரு பகவான் அவர் 3ல் இருக்கும்போது அந்த லக்னத்துக்கு குரு 3ல் இருக்கிறது முதல்ல நல்லதா? சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக குரு 3ல் மறையலாமா? மறையக்கூடாது இல்லையா? ஆனால் அவர் 3ல் இல்லை, 5ல் இருந்தார். எத்தனை இருந்தாருங்க? 5ல் இருந்தார். அப்போது சிம்ம லக்னத்துக்கு 5 கூடிய குரு 5லேயே இருக்கிறார். அப்போ வந்து நடந்த திசை சனி திசை, திசையை மாற்றிட்டேன், சனி திசை. சனி விசாக நட்சத்திரத்தில். அப்போது குரு எங்கே இருக்காருன்னா 5ல் இருக்கிறார். இப்போ நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? நீங்கள் நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது தோஷம், தாராபலன் கிடையாது. ஆனால் சிம்ம லக்னத்துக்கு குரு 5ல் ஆட்சி நிலையில் இருக்கார். அப்போது ஓரளவுக்கு கிரகம் நல்லா இருக்கிறதுனால நன்மை நடக்கணும்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் அவருக்கு சூரியன் இருப்பதும் அவிட்ட நட்சத்திரத்திலேயே. அப்போ சூரியன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தார்னா எந்த ராசி முடக்கு ராசியாக வரும்? எந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும்? சூரியன் அவிட்டத்தில் இருக்கிறார்னா எந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும்? விசாகம் தானே வரும். அப்போ சனி பகவான் விசாகத்தில் தானே உட்காந்துருக்காரு. டைரெக்டாக முடக்கு நட்சத்திரத்திலேயே உட்காந்துட்டாரா இல்லையா? உட்காந்துட்டாரு இல்லைங்களா? சார் கரெக்டாக முடக்கு நட்சத்திரத்திலேயே உட்காந்துருக்கிறாரு. தாராபலனும் கிடையாது. அவருக்கு அந்த திசையில் நல்லது நடக்குன்னு சொல்ல முடியுமா? தாராபலனும் கிடையாது. அதே மாதிரி முடக்கு எக்ஸாக்ட் முடக்கு நட்சத்திரத்திலேயே சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ நாம் என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக இவருக்கு நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பலன் சொல்லுவோம். நான் அப்படி தான் சொன்னேன். சார் உங்களுக்கு நட்சத்திர தாராபலனும் சரியில்லை, உங்களுக்கு முடக்கு நட்சத்திரத்திலேயே கிரக திசை நடத்துது சரியில்லைன்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம எண்ட் ஆஃப் த சுவிட்ச் ஒன்று வச்சுருப்போம். அதுதான் கரண சுவிட்ச். எதுங்க? கர்ணநாதனுடைய சுவிட்சு. கரெக்டாக எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்து அவர் அமைதியாக கேட்டுக்கிட்டே வந்தார். ஒன்றுமே பேசல, அமைதியாக கேட்டுக்கிட்டே வந்தார். நாம் சொல்கிறதெல்லாம் தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். தப்புங்கிறத புரிஞ்சுக்கல, தப்பாக சொல்கிறாரு, இவர் தப்பாக பேசிட்டு வராரு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக காத்துட்டு சரிங்க சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சொல்லிக்கிட்டே வந்தார். கடைசியாக நான் வந்து எப்போவுமே கரணத்தில் டச் வச்சிருப்போம் இல்லையா? சார் இந்த தோஷமெல்லாம் உங்களுக்கு இருக்குது, இந்த திசை உங்களுக்கு மோசமாக தான் இருந்திருக்கும், ஆனால் இந்த கரணநாதன் இயக்கம் மட்டும் உங்களுக்கு சரியாக இருந்திருந்தால் உங்களால் நிச்சயமாக முன்னேறி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்போ சொல்லுங்கள், கரசை கரணம் சிம்ம லக்னத்துக்கு 12 கூடிய சந்திரன் 10ல் உச்சம். அவர் வாழ்க்கையில் நல்லா இருக்கார். எதனால் நல்லா இருந்திருப்பார்? அவருக்கு முடக்கு நட்சத்திரத்தில் திசை, தாராபலன் இல்லாத திசை. ஆனால் 12 கூடிய சந்திரனும், அது அந்த லக்னத்துக்கு யாருங்க மிகப்பெரிய பாவி, 10ல் உச்சம். அவர் என்ன பண்ணியிருப்பார்? கரசைக்கு வரதுக்கு உண்டான கோவிலுக்கு போய் டெவலப் ஆகிருப்பார். 12ஆம் தேதி 10க்கு போகலாமா? அப்போ கரசைக்கு வரதுக்கு உண்டான பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா இருப்பாரா? இல்லை. ஆனால் அவருக்கு அந்த திசையில் முடக்கும் வேலை செய்யலை, தாராபலனும் வேலை செய்யலை. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இதில் தான் ஜோதிட சாஸ்திரத்துடைய சூட்சமாக அடங்கியிருக்குது. 12ஆம் இடத்துல நம்ம பொதுவாக 12ஆம் இடம் விரயஸ்தானம், 12ஆம் இடம் நமக்கு கடுமையான தோஷத்தை கொடுக்கும், ஆஸ்பத்திரி செலவு கொடுக்குன்னு சொன்னாலும் 12ஆம் பாவத்திலையும் நல்ல விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது? வெளிநாடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? 12ஆம் இடம்னா என்னங்க? தூரதேசம், வெளிநாடுன்னு ஒன்று இருக்குது. 12ஆம் அதிபதி சந்திரன் அவருக்கு 10ஆம் இடத்துல உச்சம். அவருக்கு அந்த சனி திசை வந்தோடனே வெளிநாடு போனோன்னையுமே அந்த 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 திசையில் படிப்படியாக வருடம் முயற்சியாகி இன்றைக்கி 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த இடத்துல முடக்க வேலை செஞ்சிச்சா? இல்லை தாராபலன் தான் வேலை செஞ்சிச்சா? எதுவும் வேலை செய்யலை. ஏனால் கரணநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 12ஆம் வீட்டுக்குடையவர். 12ஆம் வீட்டுக்குடையவர்னா வெளிநாட்டுக்குடையவர் அவர் தான். அவர் 10ல் உச்ச நிலையில் இருக்கிறதுனால அவர் வெளிநாடு போனோன்னே ஜெயிச்சிட்டாரு. ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் கரணநாதனையும் இது நட்சத்திர தோஷத்தையும் பார்க்க வேண்டாம், முடக்கு தோஷத்தையும் எதையுமே பார்க்க வேண்டாம். அந்த கரணநாதன் எந்த பாவகத்துக்குடையவர் எங்கே இருக்காரோ அவர் அதை டச் பண்ணார், ஜெயிச்சிட்டாரு. என்ன பண்ணாருங்க? டச் பண்ணார், ஜெயிச்சிட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம், ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு எத்தனையோ தோஷம் என்னென்ன சொல்கிறேங்க, அது நட்சத்திர தோஷம் இருக்குது, நிறையா பிரச்சனை இருக்குது, திதிசூன்யம் இருக்குது, அவை எல்லாமே இருக்கட்டும் சார். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தால் கூட நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத இன்னொரு டைம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதுவும் கரசைகரணம் தான், இதுவும் கரசைகரணம் தான். இப்போ நினைப்பீங்க, ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு சம்பவத்தால் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகிடும். ஒரு மனிதனுக்கு
ஒரே ஒரு சம்பவத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகுது. அது என்ன சம்பவம், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகம் கிட்டத்தட்ட பார்த்து ஒரு 10-12 நாள் இருக்கும். ஒன்றுமே இல்லை சார், ஜாதகம் பார்க்க வந்தார், அவர் லக்கணம் மீன லக்கணம். மீன லக்கணம் கரசை கரணம், உண்மையாக நடந்த விஷயம். மீன லக்கணம் கரசை கரணம். அப்போ மீன லக்கணத்துக்கு யார் சந்திரன் எத்தனாம் வீட்டுக்குடையவர், கரசை கரணத்துடைய அதிபதி? 5 குடையவன். 5 குடையவன் 5லேயே ஆட்சிங்க. 5 குடையவன் 5லேயே ஆட்சி. மீன லக்கணத்துக்கு 5 குடையவன் 5லேயே ஆட்சி. அதுவும் வளர்பிறை சந்திரன், ஒரு தேஞ்சு போன சந்திரன்லாம் கிடையாது. அப்போ மீன லக்கணத்துக்கு சுபத்தன்மை கொடுக்குறவங்க யார் அப்படின்னா, ஒன்று சந்திரன், இன்னொன்று செவ்வாய். இவங்களை தவிர யாருமே சுபத்தன்மை கொடுக்க மாட்டாங்க. மீன லக்கணத்துக்கு செவ்வாயையும் சந்திரனையும், வளர்பிறை சந்திரனை தவிர யாருமே நேரடியாக சுபத்தன்மையை கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ 5 குடைய சந்திரன் 5ல் தானே ஆட்சி. அவருக்கு கரணநாதன் யாருங்க? சந்திரன், கரசை கரணம். அவர் வாழ்க்கையில் ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப கீழே போகவே இல்லை, வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே இருக்கார். இந்த இடத்துல கரணநாதன் எங்கே எப்படி ஆக்டிவேட் ஆகிருப்பார் யோசிக்கணும். எதுவுமே வேலை செய்யலை. எந்த திசா புத்தி தாதை பாட்டு புரட்டி பார்க்குறேன். என்ன சார் மோசமான திசை, கிட்டத்தட்ட 2 திசை 3 திசை மோசமான திசையாக நடந்திருக்குதே, உங்களுக்கு கெடுதல் நடந்திருக்குமே. இல்லை சார், எனக்கு நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருந்துச்சு சார்ங்கிறாரு. அப்போது நான் கரணநாதனை பற்றி அங்கே பேசலை. இந்த இடத்துல அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். மீன லக்கணத்துக்கு 5ஆம் இடம் என்னது? பூர்வ புண்ணியஸ்தானம். அப்புறம் புத்திரஸ்தானம். குழந்தை எத்தனாம் பாவகம் ஒரு ஆணுக்கு? 5 தானே. குழந்தை பிறந்திருக்குமா, பிறந்தோன்னே என்ன ஆகிருக்கும் அவருக்கு? குழந்தை 5 குடையவன் 5ல் ஆட்சி. குழந்தை பிறந்தா கரணநாதன் ஆக்டிவேட் ஆகிடுவாரா? 5ஆம் அதிபதி தானே சந்திரன், அதில் மறையாமல் ஆட்சி நிலையில் இருக்கிறாரு. அப்போ அவர் குழந்தை பிறந்தோன்னையுமே அவர் கரணநாதன் ஆக்டிவேட் ஆகிடுவார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், இது நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை அனுபவத்திலேயே பார்த்துருப்பீங்க. நல்லா ஒரு மீடியமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க பையன் பிறந்த நேரம், அவங்க பொண்ணு பிறந்த நேரம் எங்கேயோ போயிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையாகவே சமுதாயத்தில் நடக்கிற விஷயம். அப்போ இதில் என்னென்னு பார்க்கும்போது மீன லக்கணத்துக்கு 5 கூடவனே கரணநாதன். அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்க்கையில் டாப்பில் இருக்கார், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கார். எப்படி இருப்பார்? கர்ணநாதனே குழந்தைங்க, கர்ணநாதனே குழந்தை. அவர் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சியாக சூப்பராக இருக்கார். கர்ணநாதனே குழந்தையாக பிறந்துருச்சு. அப்போது அந்த குழந்தை சொல்கிறாரு, அப்போ அந்த கர்ணநாதனே குழந்தை தானே, அந்த குழந்தை படிப்படியாக மேலே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேலே வந்திருக்கார். அப்போது ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு குழந்தையுடைய நிர்ணயம் எப்போ ஏற்படும்? ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குது, ஃபஸ்ட்டு எங்கே போகும்? அடுத்த சம்பவம் ஸ்கூலுக்கு போகும். அப்போ கேட்டேன், கரெக்டாக குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், வந்ததுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு டாப் அப் வந்தீங்களா? ஆமாம். ஸ்கூலை முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகும்? ஸ்கூல் கல்வி முடிச்சுட்டு காலேஜ் கல்விக்கு போனப்போ நல்லா வந்தீங்களா? அதை விட டாப்பு. சரி, ஓகே. வேலைக்கு போகும்போது ரொம்ப டாப். அப்போ என்ன அங்கே தெரிகிறோம்? 5ஆம் அதிபதியாகிய சந்திரன் ஆட்சி நிலை இருக்கிறனால அவருடைய வளர அவருக்கு எந்த திசா புத்தியும் வேலை செய்யல. கரணநாதன் ஒருத்தர் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கார். அப்ப கரணநாதனே குழந்தையாக பிறந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது மறுக்கவே முடியாத ஒரு உண்மைங்க. இந்த 2 ஜாதகமே இந்த 10-20 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் தான். இந்த கூட அந்த வாடிக்கையாளர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாமே தப்பாக சொன்னாலும் கடைசியாக ஒரு பாயிண்டில் எங்கே வந்து நிற்போம்? கடைசி சுச்சு நம்மகிட்ட கரணநாதன் தான். நான் ஒரு ஜாதகம் நம்மகிட்ட பார்க்க வர்றாங்க அப்படின்னா கடைசி சுச்சு எங்கே வச்சிருப்பேன்னா கரணநாதன் கிட்ட தான் வச்சிருப்பேன். ஏன்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு அமைப்புனா அது கரணநாதனுக்கு மட்டுமே உண்டு. பாருங்க, அப்ப கரணநாதனை எப்படியெல்லாம் இயக்குனா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பாருங்க. ஒவ்வொரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ண நமக்கு பலவிதமான விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். சரிங்களா? இது நம்ம ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக சார், ஒரு சில பேருக்கு கல்யாணம் நடந்த உடனேயே வாழ்க்கையில் மேலே வந்துடுவாங்க, லிஃப்ட் ஆகி மேலே வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் கல்யாணம் வரைக்கும் அப்படி இப்படி எங்கேயும் அங்கே இங்கே சுற்றிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடுவாங்க? டக்குன்னு மேலே வந்துடுவாங்க. எப்படி வந்திருப்பாங்க? இதா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உதாரணமாக ஒரு லக்னம் சொல்கிறேங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால உங்களுக்கு ஈஸியாக அதற்கான விடை கிடைக்கும். உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க. உதாரணமாக ஏதோ ஒரு லக்னம் வச்சுக்கோங்களேன். உதாரணமாக ஒரு துலா லக்னம்னே வச்சுக்கோங்களேன். துலா லக்னத்துக்கு 7 குடையவன் யாருங்க? செவ்வாய். அவர் லக்னத்துக்கு 2ல் ஆட்சியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 7 குடைய செவ்வாய்
2ல் ஆட்சி நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் 7 கூடையவன் மட்டும் இல்லை, 2 கூடையவனும் அவர் தானே. 2ஆம் இடம் குடும்பத்துக்குடையவர் அவர் தான், 7ஆம் வீட்டுக்குடையவர் அவர் தான். ஒரு துலா லக்னத்தில் பிறந்த ஜாதகர் 2, 7 கூடைய செவ்வாய் 2ஆம் இடத்துலேயே ஆட்சி நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் கல்யாணம் வரைக்கும் அங்கே இங்கே எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அப்படி இருந்து துலா லக்னத்தில் பவகரணத்தில் பிறந்திருந்தா, எப்படிங்க, துலா லக்னத்தில் பவகரணத்தில் பிறந்திருந்தா அந்த பவகரணத்துக்கு அதிபதி யாருங்க? செவ்வாய் தானே. அப்போ இது துலா லக்னத்துக்கு செவ்வாய் யாரு? 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்குடையவர் தானே. 2ஆம் இட குடும்பம் 7ஆம் இட மனைவியா? அப்போ கல்யாணம் ஆகி குடும்பம் அமைஞ்சோன்னையும் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் மேலே போயிட்டே தான் இருப்பார். என்னைக்கு கீழே வரவே மாட்டார், நிச்சயமாக வர மாட்டார். அப்போது இங்கே ஒரு சூழ்நிலைகளை கவனிக்கணும். இதுக்கு திசா புத்திகளை நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கு. அப்போ அந்த ஜாதகர் முதல்ல என்ன விவரமாக யோசிக்கணும். பொண்டாட்டி எப்பவுமே நல்லா வச்சுக்கிட்டாருன்னா அவர் வாழ்க்கையில் அதுக்கு அதை விட உயர்வு எதுவும் கிடையாதுங்க சார். நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. கர்ணநாதன் இயக்கம் உங்ககிட்டயே இருக்குது. கர்ணநாதன் இயக்கம் உங்ககிட்டயே இருக்குது. நீங்கள் வந்து ஒன்றும் நம்ம தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது. நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா கர்ணநாதனை உங்களால் உங்கள் வீட்டிலிருந்தே இயக்க முடியும். இது சத்தியம். எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை. நீங்கள் வந்து வாழ்க்கையில் பெரிய பெரிய இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கே போக மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? கோவிலுக்கே போக மாட்டாங்க. கோவிலுக்கும் போக மாட்டாங்க, தான தர்மமும் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? புண்ணியம், கோவிலுக்கு போய் புண்ணியத்தை தேடிக்க மாட்டாங்க, எந்த தர்மமும் பண்ண மாட்டாங்க. கஞ்சனாக இருப்பாங்களா? இப்போ துலாலக்கன் இப்போ சொன்னதை வச்சுக்க, 2, 7 கூடவே 2லேயே ஆச்சு, கஞ்சனாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து கோவிலுக்கும் போக மாட்டாங்க, எந்த தர்மமும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பொண்டாட்டி விட்டு கூடவும் பொண்டாட்டி கூட இருந்தாங்கன்னா அந்த கரணை இயங்கிட்டே இருக்கும். எந்த திசா புத்தி எதுவும் செய்யாதுங்க சார். வாழ்க்கையில் அந்த நிலையை ஒவ்வொரு மக்களும் உணரணும். சரி, நம்ம கர்ணநாதன் நம்ம ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த பாவகத்தில் இருக்காருன்னு பார்த்து அந்த பாவகத்துக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் இயக்கினாலே வாழ்க்கையில் 100% ஜெயிச்சிடலாம், 100% ஜெயிச்சிடலாம். அப்போது இதுக்கு வந்து என்ன நாம் பார்க்கணுன்னா, அந்த கிரகம் நல்லா இருக்குதா கெட்டு போயிருக்கான்னு பார்க்க தெரியணும். ஒரு ஜோதிடருக்கு அந்த கிரகம் நல்ல கிரகமா, அவர் நல்லா இருக்கிறாரா அல்லது கெட்டு போயிருக்கிறான்னு பார்க்க தெரிஞ்சால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். இன்றைக்கி கர்ணத்தை பிடிக்காமல் இந்த மீட்டிங் இந்த மேடையில் இங்கே நிற்கிறேன், ஒரு 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 இது நல்ல நிலையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் கர்ணன் தான். அப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் சார் கர்ணநாதனுக்கு இப்படித்தான் நிற்கிறேன். உதாரணமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இந்த கர்ணநாதன் ஒரு சில பேருக்கு எப்படியெல்லாம் வேலை செய்வார்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளான ரிசல்ட்டு. இப்போ விருச்சிக லக்னம், சரிங்களா? இப்போ விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னம் ஒருத்தர் சதுஷ்பாத கரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னம் சதுஷ்பாத கரணத்தில் பிறந்திருக்காருன்னா சதுஷ்பாத கரணத்துக்கு யார் கிரகம்? குரு தானே. சதுஷ்பாத கரணத்துக்கு யாருங்க? குரு தான் கிரகம். அப்போ விருச்சிக லக்னத்துக்கு குரு யாருன்னா 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் உடையவர். இயற்கை அஞ்சக்கூடியவன் ஒரு உதாரணமாக 4ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு குழந்தை பிறந்தோன்னையுமே வாழ்க்கையில் உயர்வு வராதா? வருமா வராதாங்க? 5ஆம் இடம் குழந்தை, 2ஆம் இடம் பணம், பணம் கொட்டும். விருச்சிக லக்னக்காரன் சதுஷ்பாத கரணத்தில் பிறந்து 2, 5 கூடிய குரு 4ல் இருக்கிறாருன்னா அந்த குழந்தை பிறனையும் பணம் கொட்டுன்னு கொட்டிடும். அதில் இன்னொன்று விஷயம், 5ஆம் இடத்துல குழந்தை மட்டும் இல்லைங்க, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் 5ஆம் இடத்துல தான் இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் 5 கூடையவனா கர்ணநாதன் வர்றாரோ அப்போ அந்த 5ஆம் அதிபதி நல்லா இருந்தார்னா ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க. குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு இருங்க, வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க, 100% ஜெயிச்சிருவீங்க. அப்போ கர்ணநாதன் நமக்கு குலதெய்வத்துக்கு உண்டான கிரகமா? முதல்ல எந்த பாவத்துக்கு உண்டான கிரகம்னு முதல்ல வந்து பார்க்கணும். அதனுடைய தன்மைகளை அறிஞ்சு நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஒவ்வொருவராலும் வெல்ல முடியும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் கர்ணநாதன் எனக்கு வந்து கெட்டு போயிட்டார். நிறைய பேர் கேட்பாங்க, ஓகே சார் நீங்கள் சொல்கிற அந்த கர்ணத்துக்கு உண்டான அதிபதி ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். லக்ன ரீதியாக கெட்டு போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது? உதாரணமாக ஒரு லக்னம் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு லக்னம் வச்சுக்கோ, ஒரு சுப உதாரணமாக தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. ஒரு ஜாதகர் தனுசு லக்னம் சகுனி கரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு லக்னம் சகுனி கரணத்தில் பிறந்திருக்கிறார். சகுனி கரணத்துக்கு யார் அதிபதி அப்படின்னா சனி பகவான் தான் இந்த சகுனி கரணத்துக்கு வந்து அதிபதி. அப்போ தனுசு லக்னத்துக்கு முதல்ல இந்த சனி யாருன்னு பார்க்கணும். யாருங்க? 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் உடையவர் தான் யாருங்க? சனி. அவர் போய் 5ஆம் இடத்துல நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க?
2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்குடைய சனி 5ஆம் இடத்துல போய் நீசம். இப்போ போய் சாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா பலன் கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்போது அதுக்கு உண்டான கோவில் என்ன? சகுனிகரணத்துக்கு உண்டான கோவில் வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் இல்லையா? சகுனிகரணத்துக்கு திருநள்ளாறு சனீஸ்வரன் தான் கோவில். அப்போது நாம் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் நல்லது நடக்குமா? சனி நீசமாகி நீசபங்காமல் நீசமாகவே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா 2ஆம் இடம் 3ஆம் இடமும் அடி வாங்குமா? வாங்காதான், 100% அடி வாங்கும். அப்போ நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா பணம் தன விஷயங்கள் நஷ்டமாகும், தன ரீதியான கஷ்டங்கள் வரும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலவீனமாகும். என்ன ஆகுங்க? பலவீனமாகும். சரிங்க, இதுக்கு தீர்வுன்னு ஒன்று வேணும் இல்லையா? ஏன் சார் கரணநாதனை இயக்க சொல்கிறீங்க, கோவிலுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இயக்கத்தை சொல்லுங்கள். என்ன பண்ணுறது அப்படின்னா ஈஸி தான். நாம் எடுக்கிற ரூல்ஸில் தான் விஷயம் இருக்குது. இப்போ சனி யாருங்க? 2 குடையவன், 3ஆம் வீட்டுக்குடையவன், ரெண்டுமே அவர் தானே. 2ஆம் வீட்டுக்குடைய அவர் தான், 3ஆம் வீட்டுக்குடையவர் அவர் தான். அதே மாதிரி 5ஆம் இடத்துல போய் நீசம். 5ஆம் இடம்னா என்னதுங்க? பொதுவாகவே குழந்தைகள். 5ஆம் இடம்னா குழந்தைகள். 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்குடையவன் போய் 5ஆம் இடத்துல போய் நீசமாகிறாரு. அது கால புருஷ தத்துவத்தில் முதல் வீடு. மேஷங்கிறது எதுங்க? முதல் வீடு. அப்போ நீங்கள் காலபுருஷன் வீடு, அந்த காலதேவனுடைய கணக்கை உள்ளே கொண்டுட்டு வரணும். அப்போ முதல் வீடுனா தலை, 5ஆம் இடம்னா மனசும் 5ல் தான் இருக்குது. அப்போது தலையும் மனசும் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும்? தலையும் மனசும் பாதிக்கப்பட்டவர்கள் யாருங்க? மனநோயாளிகள். யாருங்க? மனநோயாளிகள். அப்போது 2ஆம் இடம்னா அதில் ஒரு காரகத்துவத்தை எடுங்க. 2ஆம் இடம்னா என்னங்க? நாம் சாப்பிட்ற சாப்பாடு. 3ஆம் இடம்ங்கிறது நாம் நம்ம கையால் செய்யக்கூடிய உதவி. 2ஆம் இடங்கிறது சாப்பாடு, 3ஆம் இடங்கிறது நம்ம கையால் செய்யக்கூடிய உதவி. காலபுருஷனுடைய முதல் வீடும் 5ஆம் வீடு கனெக்ட் ஆகினா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, மனநோயாளிகள். அப்போது அவர் வாழ்நாள் முழுவதும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கோ அல்லது மனநிலை பாதிக்கப்பட்ட இல்லங்களுக்கோ தொடர்ச்சியாக சனிக்கிழமை என்று உணவு தானத்தை செய்து வந்தாரானால் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்தவித தோஷமான இருந்தாலும் அது நிவர்த்தியாகி வாழ்க்கையில் அவர் மேலே வருவாரா? நான் காரண காரியத்தோடு தான் சொல்கிறேன். எதுவுமே வந்து பொய்யான விஷயங்கள்லாம் கிடையாது. உண்மையாக அந்த விஷயம் இருக்கணும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. இதற்கு கூட முன்னோர்களுடைய சப்போர்ட் வேணும். இப்போது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சார் எங்கள் ஊரில் 2 பேர் பிறந்தாங்க சார், 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் சார் பிறந்தாங்க, ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, ஒருத்தருக்கு நல்ல பலன் கிடைக்கல, அப்போ ஜோதிடம் பொய்யா சார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா? 2 பேர் ஒரே நேரத்தில் பிறந்திருக்காங்க, ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து நல்லா இல்லை. இதுக்கு என்ன காரணம்? யாராச்சும் சிந்திச்சது உண்டா? சிந்திச்சது இல்லை. இதுக்கு என்னென்னா ஒரே ஒரு காரணம் தான், முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். இப்போது முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தினால இப்போ நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. இதே மாதிரி ஒரு தனுசு லக்னக்காரங்க ஒரே நேரத்தில் பிறக்காங்க, 2 3 கூடயும் 5ல் நீசம். முன்னோர்கள் நிறையா புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த பரிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்கள் நிறையா புண்ணியம் பண்ணியிருந்தால் அந்த 2 குழந்தையில் அவங்க முன்னோர்கள் யார் அதிக புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அந்த குழந்தைக்கு இந்த பரிகாரம் கிடைக்கும். முன்னோர்கள் நிறைய புண்ணியம் பண்ணாமல் பாவத்தை அதிகமாக சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அந்த பரிகாரம் இவருக்கு கிடைக்காது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான சுக அசுபத்திற்கு காரணமானது என்னென்னா நம்முடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய புண்ணிய பலன்கள் தான். அதனால் என்ன சொல்கிறேங்க, இருக்கிற வரைக்கும் புண்ணியத்தை தேடுங்க. என்ன பண்ணுங்க? நிறைய புண்ணியம் பண்ணுங்க. நம்மகிட்ட இருக்குதுன்னா 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. நிறைய புண்ணியங்களை செய்து வைத்தால் தான் உங்கள் தலைமுறையும் நன்றாக இருக்கும். சரிங்களா? அதனால் புண்ணியம் எந்த ஒரு பலனுமே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய அடிப்படையில் தான் நடக்கும். ஏன் இப்போது எல்லாம் எடுத்துக்கோங்க சார், எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க. ஏன் போகிறீங்க? குலதெய்வம் கோயிலுக்கு ஏன் போகிறீங்க? குலதெய்வம் கோயிலுக்கு போனால் நம்முடைய அந்த பூர்வ புண்ணிய தோஷம் விலகுங்கிறாங்க. ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம்? நமக்கு நல்லா இருக்கணும், நம்முடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறணும், குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறீங்க. குலதெய்வம் கோயிலுக்குள்ள என்ன ஒரு விசேஷம்னா, உங்களுடைய பாரம்பரியமாக உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வந்த முன்னோர்கள் அவங்க பாவம் செஞ்சுருந்தாலும் புண்ணியம் செஞ்சுருந்தாலும் அந்த விஷயத்தையெல்லாம் அவங்க கொண்டு போய் ஒப்படைக்கிற இடம் எது? உங்களுடைய குலதெய்வம் தான். அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சுக்கோ, அந்த மாதிரி நான் ஏதாச்சும் கைமாறு சரை ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, என்றைக்கும் குலதெய்வத்தை மறக்காதீங்க, வருஷம் ஒருக்கானாச்சும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
போனீங்கன்னா அவங்களுடைய அந்த பாவமே இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபட நீங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவமாக இருந்தாலும் நம்மதில் நாம் கஷ்டப்பட்டாலும் கூட நாம் வேண்டுதல் பண்ணி நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சோம்னா நம்முடைய தலைமுறையர்கள் நல்லா இருப்பாங்க. சரிங்களா? அப்போ 5ஆம் இடத்துல தான் அத்தனை விதமான ரகசியங்களும் அடங்கியிருக்கு. 5ஆம் இடம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த ஜென்மத்தில் செய்கிற விஷயங்கள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் புண்ணியம் செய்தால் அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும். சார் இப்போ நல்லா இருக்கணும்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா காசு பணம் இருக்கிறது மட்டும்தான் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தப்பு. காசு பணம் இருக்கிறது மட்டுமே நல்லதில்லை. காசு பணம் நிறையா இருக்கிற குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாகி பிரச்சனையாகி பிரிவினையாகி இருக்கிறாங்க? எத்தனை பேர் மன நிம்மதி இல்லாமல் இருக்காங்க? எத்தனை வயசுக்கு 40 வயசுலேயே சுகர் வந்துடுது? 30 வயசுலேயே எத்தனை பேருக்கு ப்ரெஷர் வந்துடுது? காசு நிறைய வச்சுருக்கிட்டுங்க, கோடி கோடியாக வச்சுருக்கிட்டு என்ன பண்ணுறது? ஆனால் இந்த புண்ணிய பலன்கள் சரியாக இல்லைன்னா, நீங்கள் செய்கிற புண்ணியம் சரியா இல்லைன்னா, நீங்கள் 100 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த பிறவியில் புண்ணியமே செய்யல, பாவம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் 100 கோடி ரூபா சேர்த்து வச்சுருந்தாலும் அந்த குழந்தைக்கு அமையக்கூடிய கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. இல்லை அவங்க குழந்தைக்கு குழந்தை கிடைக்காம போயிடலாம், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரலாம், உடல் ரீதியான பிரச்சனையில் அவங்க அவதிப்படலாம். இப்படி பலவிதமான விஷயங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வந்து சேரும். அதனால தான் இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய 5 அங்கங்களில் வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணத்துக்குன்னு யாரை கொடுத்துருக்காங்கன்னா சனி பகவானை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கர்ம வினைகளுடைய பலனை, உங்களுடைய கர்ம வினைக்கேற்ற பலனை யார் கொடுப்பாங்க? சனி பகவான் தான் கொடுப்பாரு. அப்போ கரணம் என்பது அது அதிசக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு. கரணத்தை பாருங்கள், கரணத்தின்படி செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிக்கிறேன். என்னென்னா, நிறைய பேர் எல்லா விதமான சுப நிகழ்ச்சியும் நடத்துகிறீங்க. எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தினாலும் கரணத்தை பார்த்து தான் முகூர்த்த நிர்ணயம் குறிக்கணும். கரணத்தை பார்த்து தான் முகூர்த்த நிர்ணயம் குறிக்கணும். நான் உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க சார். சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒருத்தர் கடக லக்னம், ஒரு முகூர்த்தம் ஒரு விஷயத்தை கடக லக்னத்தில் குறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தை கடக லக்னத்தில் குறிக்கிறீங்க. உதாரணமாக ஒரு வீடு பால் காய்ச்சறீங்க, சரிங்களா? கடக லக்னத்தில் ஒரு வீடு பால் காய்ச்சறது, அந்த வீடு கிரக பிரவேசத்துக்கு நாள் குறித்து கொடுக்குறீங்க. இப்போது அவர் தைதூளை கரணம்னு வச்சுக்கோங்களேன். என்ன கரணங்க? தைதூளை கரணம். ஒரு கடக லக்னத்தில் நாள் குறிச்சிட்டீங்க, அவர் வீடு பால் காய்ச்சறதுக்கு அல்லது வீடு கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு நாள் குறித்து கொடுத்துட்டீங்க. கடக லக்னம், அவர் தைதூளை கரணம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குறித்து கொடுத்த கரணம் தைதூளை கரணம்னா, கர்ணம் தானே ஒரு காரியத்துடைய இயக்கத்திற்கு காரணகர்த்தா யாருங்க? ஒரு காரியத்துடைய வெற்றிக்கு காரணகர்த்தா யாருங்க? கர்ணநாதன். இப்போது இந்த கடக லக்னத்துக்கு 4-11 கூடிய அந்த சுக்கரனுடைய கர்ணமான தைதூளை கர்ணத்தில் நீங்கள் நாள் குறித்து கொடுத்து அந்த சுக்கரன் லக்னத்துக்கு 2ல் இருந்தார்னா அந்த காரியம் அந்த வீட்டில் போய் நீங்கள் குடியிருக்க முடியுமா? அல்ல அந்த வீடு ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா போயிடுமா? போயிடும் தானே. கரணம் தானே இயக்கம். நீங்கள் காரியம்னாவே அது கரணம் தான். ஒரு காரியம், இது என்ன காரியம்? கிரக பிரவேசம் பண்ணிட்டீங்க. நீங்கள் காரியம் பண்ணும்போது உங்களுடைய கரணம் தைதூளை கரணம். 4க்கும் 11 கூடியவன் சுக்கரன். அவர் யார் இந்த லக்னத்துக்கு? மேடம் கூட சொன்னாங்க, மகா பாவி. மகா பாவி, அதாவது பாதகாதிபதி. பாதகாதிபதி 2ல் இருக்கிறார். அந்த வீட்டை கட்டி அவங்க குடும்பம் நல்லா இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. 100% இருக்காது. அப்போது அந்த நிலையை கவனிக்கும். ஆனால் இதில் இன்னொரு உள்சூச்சமும் இருக்குது. 2ஆம் இடத்துல சுக்கரன் இருந்தால் எல்லாருக்குமே கெடுதல் இல்லை. அந்த சுக்கரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்தர 1ஆம் பாதத்திலேயோ பூர 3ஆம் பாதத்திலேயோ இருந்தால் மட்டும் தோஷம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் நவாம்சத்தில் புஷ்கர நிலை அடைஞ்சிருவார். அப்போ பிரச்சனை இருக்காது. ஆனால் பாக்கி இருக்கக்கூடிய 7 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் இருந்தாலும் நீங்கள் அடித்து சொல்லலாம், இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணின விஷயம் கண்டிப்பாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். வீட்டை கட்டிடுவாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணிடுவாங்க, வீட்டில் போய் குடியிருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, பண கஷ்டம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எதுக்குடா இந்த வீட்டை கட்டணும்? நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? புதுசாக வீடு கட்டுறாங்க, வீடு கட்டிட்டு எதுக்குடா இந்த வீட்டை கட்டணும், கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது ஒரு மனிதனுடைய முகூர்த்த நிர்ணயத்தில் இந்த கரணம் என்பது அது முக்கியத்துவம் வகிக்கின்றது. என்ன பண்ணுதுங்க? அதி முக்கியத்துவம் வகிக்கின்றது. அப்போ நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த கரணத்திற்கு உண்டான கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருக்குன்னு பார்க்கணுமா? எங்கே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எத்தனை ஜாதகம் டிவோர்ஸ் ஆகுது, எத்தனை ஜாதகம் கல்யாணம் முடிச்சுட்டு டிவோர்ஸ் ஆகுது, எத்தனை ஜாதகர்களுக்கு குழந்தை இல்லாமல் போகுது, நடக்குதா இல்லையா?
நடக்குது இல்லைங்களா? எத்தனை ஜாதகர் குழந்தை இல்லாமல் போது, எத்தனை ஜாதகர் கல்யாண வாழ்க்கை டிவோர்ஸ் ஆகுது, கல்யாண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது. எங்கே நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கு வந்து ஜாதகத்தை பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடத்தை குறித்தேன், என்னங்க பிரபல ஜோதிடத்தை குறித்தேன், நல்ல நாள் பார்த்து கொடுத்தாரு, நல்ல நட்சத்திரம் பார்த்து கொடுத்தாரு, நல்ல சுப முகூர்த்தத்தில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஜோதிடராவது ஏதாவது இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு நிறைய பேர் இந்த நாலு நட்சத்திரம் சுப முகூர்த்த நாள் இதை தான் பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த அன்னைக்கு நல்ல நாளா, நல்ல நட்சத்திரமா, சுப முகூர்த்த நாளா, ராகு கால யமகண்ட இல்லையா, இவ்வளோ தான் தெரியும் இல்லையா? ராகு கால யமகண்ட இல்லையா, கரெக்டாக பஞ்சாங்கத்தில் வந்து இன்னைக்கு வந்து சுப முகூர்த்தம் வந்து 7:30 to 9 கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்களே கல்யாணத்தை நடத்திடுவாங்க. யாராவது ஒருத்தராவது அவங்க எந்த திதியில் வந்து கல்யாணத்தை நடத்துகிறாங்க, எந்த திதியில் கல்யாணத்தை நடத்துகிறாங்க, எந்த கரணத்தில் கல்யாணத்தை நடத்துகிறாங்கன்னு பார்த்ததுண்டா? நல்ல நாள், நல்ல நட்சத்திரம், நல்ல யோகம், நல்ல லக்கணம் எல்லாமே வச்சுக்கோங்க. யாருக்காச்சு அந்த கரணநாதன் கெட்டு போனால் பலம் இருக்குமா? இப்போது உதாரணமாக சொல்கிறேங்க சார், உதாரணமாக ஒரு கரணம் சொல்கிறேன். உதாரணமாக வந்து ஏதோ ஒரு லக்கணம் எடுத்துக்கோங்களேன். உதாரணமாக வந்து தனுசு லக்கணம். எதுங்க? தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு கௌரவ கரணத்தில் குடும்ப வாழ்க்கையை அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்தை எடுத்துக்கோங்க, தனுசு லக்கணத்தை கூட விட்டுருங்க, வேறு ஏதாச்சும் ஒரு லக்கணம். உதாரணமாக கடக லக்கணம். கடக லக்கணத்தில் கௌரவ கரணத்தில் ஒரு கல்யாண முகூர்த்தம் குறிச்சிட்டாங்க. கடக லக்கணத்துக்கு கௌரவ கரணத்தில் ஒரு கல்யாண முகூர்த்தம் குறிச்சிட்டாங்க. கடக லக்கணத்துக்கு சனி யார்? கௌரவத்தினுடைய அதிபதி சனி தானே, சனி தானுங்க. சனி பகவான் யார்? 7ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்குடைய பாதக கடுமையான பாவி மாரக மற்றும் அஷ்டமாதிபதி யாருங்க? கடக லக்கணத்துக்கு சனி பகவான். கௌரவ கரணத்தில் அவங்க கல்யாணம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சனி பகவான் லக்கணத்துக்கு நல்லவரா கெட்டவரா? மிகப்பெரிய பாவி. சனி பகவான் 4 உச்சம். சனி பகவான் 4 உச்சம். முதல்ல உச்சம் அடையலாமா கடக லக்கணத்துக்கு சனி பகவான்? உச்சமாகலாமா? எங்கேயா கடக லக்கணத்துக்கு சனி பகவான் 4 உச்சமாகி சந்தோஷமாக இருக்கிறது தம்பதியினரை காட்டுங்க பார்க்கலாம். நிறைய கல்யாணமாகாமல் இருக்குது, இல்லை டிவோர்ஸ் ஆகிருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இப்படி தான் இருக்கும். அப்போது ஒருவேளை அந்த கடக லக்கணம் கௌரவ கரணத்தில் கல்யாணம் முச்சு 7 கூடிய சனி 4 உச்சம் பெற்றால் அந்த கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர் எழுதி கொடுத்துடலாம். அவங்க நல்ல நாள் பார்த்துருந்தாலும் சரி, நல்ல நட்சத்திரம் பார்த்துருந்தாலும் சரி, நல்ல யோகத்தை பார்த்துருந்தாலும் சரி, கரணத்தை பார்க்காமல் செய்யக்கூடிய காரியங்கள் சரியாக அமையவில்லை என்றால் அது தோல்வியிலேயே முடியும். அப்போது அதே மாதிரி இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. இப்போது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு வீடு கட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சாதாரணமாக ஒரு வீட்டை கட்டுவாங்க. அவங்களுக்கு பாருங்கள், அந்த வீடு கட்டின நேரம் மறுபடியும் நிறைய இடம் பிடிப்பாங்க, மறுபடியும் வீடு கட்டுவாங்க, நிறைய ஃப்ளாட்டாக வாங்குவாங்க. அப்போது அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அந்த முகூர்த்த நிர்ணயத்தில் அந்த செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல கரணத்தில் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? நல்ல கரணத்தில் பண்ணி. உதாரணமாக ஒருத்தர் மேஷ லக்கணத்தில் ஒரு வீடு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்கணத்தில் வீடு கட்ட தொடங்கிட்டார், அல்லது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேஷ லக்கணத்தில் கரெக்டாக அதை ஆரம்பித்து பண்ணுறாரு அப்படின்னா, மேஷ லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி யாருங்க? மேஷ லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி யாருங்க? சந்திரன். இப்போ சந்திரன் 4 குடையவன். சந்திரன் யாருங்க? 4 குடையவன். அவர் வளர்பிறை சந்திரனா 9ல் இருக்காரு, கரசைகரன்னு வச்சுக்கோங்க. கடக லக்கணத்துக்கு 4 குடைய சந்திரன் 9ஆம் இடத்துல இருந்து அவங்க கரசை கரணத்தில் ஒரு வீட்டை வாங்குறாங்க அப்படின்னால், ஒரு வீட்டை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வீடு யோகம் அதிகமாக அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் படிப்படியாக மறுபடியும் இடம் பிடிப்பாங்க, மறுபடியும் வீடு கட்டுவாங்க. இது நிலையை நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா? என்னடா இவ போன வருஷம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான், இடமா பிடிக்கிறானப்பா, காடு வாங்குறான், இடம் வாங்குறான், வீட்டை கட்டுறான், பில்டிங்கு நிறைய அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறான்னு நிறைய பார்க்குறீங்களே சிட்டிலெல்லாம். எத்தனை பக்கம் இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போ அவருக்கு கரெக்டாக அந்த கரணத்தில் வந்து கரெக்டாக செஞ்சுருப்பார். கரணத்தில் செய்கிற காரியங்கள் என்றைக்குமே தோல்வியில் முடிவதில்லை. கர்ணநாதனுடைய நிலை பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தோல்வியில் முடிவதில்லை. இது வந்து முகூர்த்த நிர்ணயம். எந்த விஷயத்தை செஞ்சாலும், ஏன்னா 9 நவகிரகத்துக்கும் காரகத்துவம் இருக்குதா இல்லையா? சுக்கரன்னா கல்யாணம், செவ்வாய்னா இடம் வீடு போன்ற அசையா சொத்துக்களுக்கான விஷயம், சனினா அடிமை வேலை, சூரியன்னா அரசாங்க வேலை. அப்போ ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு கிரகம் இருக்கு இல்லையா? அது அந்த எந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் அந்த கர்ணநாதனுடைய நிலையை கவனித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி உண்டு. இது கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நல்ல நேரம் இருக்கும்போது அவங்களுக்கு தானாகவே எல்லாம் அமைஞ்சிரும். என்ன ஆகுங்க? நல்ல நேரம் இருக்கும்போது தானாகவே அமைஞ்சிரும். அப்போ முதல்ல நல்ல நேரம் எப்போ வருது, கெட்ட நேரம் எப்போ வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இது வந்து நான் முகூர்த்த நிர்ணயத்துக்கு ஒரு சிம்பிள் உதாரணமாக சொல்லியிருக்கேன். இதே உங்கள் ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வேலை செய்யும்?
இப்போ நான் இப்போ சொன்ன மேஷ லக்கணம் ஒருத்தர் வந்து கரசை கரணத்தில் பிறந்திருக்காரு, 4 கூடையவன் 9 இருக்கிறாரு. அப்போ அவருக்கு எப்போ கரணம் ஆக்டிவேட் ஆகும்? மேஷ லக்கணத்துக்கு 4 கூடிய சந்திரன் 9 இருக்கிறாரு, அவர் கரசை கரணம். கரணம் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? 4ஆம் இடத்தை தொட்டால் தானே ஆக்டிவேட் ஆகும். 4ஆம் இடத்துக்கு இப்போ மேஷ லக்கணம் கரசை கரணம் 4 கூடிய சந்திரன் 9ல் அம்மா கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போனால் கரணம் ஆக்டிவேட் ஆகுமா? அவர் நைட்டு பிறந்தவர், என்னங்க நைட்டு பிறந்தவர், இரவில் பிறந்தவர்களுக்கு அம்மா யாருங்க? சந்திரன். அப்போ மேஷ லக்கணத்துக்கு 4 கூடிய சந்திரன் 9 இருக்கிறாரு, அவங்க அம்மாவில் பகிச்சுக்கிறாங்க அப்படின்னா பலன் கிடைக்குமா? கிடைக்காது. ஒருவேளை அவங்க அம்மா இறந்துடுறாங்க, பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது அவங்க அம்மாவில் பகிச்சுக்கிட்டு அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அவங்களால எந்த காலத்துக்கும் இட வீடு வண்டி வாங்க முடியாது. வாங்கினாலும் ரொம்ப நாளைக்கு நிற்காது, போயிடும். அப்போ முதல்ல என்ன பண்ணணுங்க? எப்பொழுதும் தன் தாயை தன்னுடனே வைத்து கொள்ள வேண்டும், எங்கேயும் விடக்கூடாது. தாய் எப்பவுமே தான் கூடயே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்போ தன் தாயை நல்லா பார்த்துக்கிட்டு அவர் அந்த 4ஆம் இடங்கிற விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறாரோ அப்போ அவருக்கு பலன் கிடைச்சிரும். அப்போ 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அது ஒரு நெருப்பு ராசி தானே. கடக லக்கணத்துக்கு 4 கூடியவன் எங்கே இருக்காருங்க? 9ல். தனுசுங்கிறது என்னது? நெருப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நெருப்பு காற்றுனா நகரக்கூடிய பொருள்களை எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், ஒரு ஜாதகர் சாதாரணமாக இருப்பார், ஒன்றுமே இல்லாமல் இருப்பார். 4ஆம் இடம்னா என்னங்க? இடம், வீடு, வண்டி வாகனம் இருக்குது. 9ஆம் இடம் நெருப்பு ராசி 9ல் இருக்கிறாரு. அவர் ஒரு வண்டி வாங்குற ஒரு 4 வீலர் வந்து ஒரு புதுசாக ஒன்று எடுப்பார். எடுத்தோன்னே என்ன ஆகிடுவார்? பயங்கர டெவலப் ஆகிப்பார், வாழ்க்கையில் மேலே போய்கிட்டே இருப்பார். அப்போ கரணநாதனை நாம் எப்படி இயக்குகின்றோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தான் பலன் சொல்ல முடியும். இதே கொஞ்சம் மிஸ்டேக் வச்சுக்கோங்களேன், கரசை கரணத்தில் பிறந்து மேஷ லக்கணத்துக்கு 4 கூடியவன் 8ல் போயிட்டாருன்னா, 4 கூடிய 8க்கு போயிட்டான்னு இப்போ அம்மா கூடயே இருக்கக்கூடாது, அப்படியே பலன் மாறுது. 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு ஒரே ஒரு ராசி தான் வித்தியாசம். 4 கூடியவன் 8ல் இருக்கிறாருன்னா அம்மா கூட இருந்தாருன்னா பிரச்சனை, கரணநாதன் இயங்க மாட்டார். அப்போ அம்மா விட்டு தூரமாக போயிடும். என்ன பண்ணணும்னா அதுக்கு கோவிலுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? 4ஆம் அதிபதி 8ல் இருக்காருன்னா 4னா என்னன்னா தாய்மார்கள். 4னா என்னங்க? அதில் பரிகாரத்தை எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கணும். 4னா தாய்மார்கள், 4ஆம் இடம்னா ட்ரெஸ்ஸு, விருச்சிங்கிறது கழிப்பறை. விருச்சிங்கிற கழிப்பறையா? விருச்சிகம் கழிப்பறை. அதே மாதிரி விருச்சிகம் அப்படின்னாவே வந்து அதாவது அசுத்தமான இடங்கள். இப்போ குப்பை கூட்டுறவங்கள எதில் வருவாங்க? அசுத்தத்தை சரி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க, சுத்தமாக பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க வருவாங்க. குப்பை கூட்டுறவங்க வருவாங்க, சாக்கடை அல்றவங்க வருவாங்க, அதே மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க வருவாங்க. அந்த மாதிரி தாய்மார்களுக்கு திங்கக்கிழமை நாளில் அந்த ஜாதகர் இடைவிடாமல் தொடர்ச்சியாக அவருக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுத்துட்டே இருந்தால் கரணநாதன் ஆக்டிவேட் ஆகி அவருடைய வாழ்க்கையில் எந்த கிரக திசாபுத்தி தோஷங்கள் இருந்தாலும் எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போது கரணநாதனை நம்ம கோவிலுக்கு தான் போய் வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா இல்லை. கரணநாதனை கோவிலுக்கு தான் போய் வழிபாடு பண்ணுங்கிறது இல்லை. அதான் சொன்னேனே. இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்களா? ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே எப்போவுமே கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க? இல்லைங்க, எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களாம் வாழ்க்கையில் முன்னேறதே கிடையாதா? கோவிலுக்கு போகாத ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களாம் வாழ்க்கையில் முன்னேறதே கிடையாதா? அப்போது அவங்கள என்ன தீர்மானிக்குதுங்க? அப்போ ஜோதிடத்தில் இங்கே சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது பொதுவாக நம்ம ஊர் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளேனா கோவில், வெளிநாட்டில் எந்த கோவில் இருக்குது, யார் என்ன போய் பண்ணுவாங்க? அவங்களுக்கு அங்கே தீர்மானிக்கிறது அது இல்லை. அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் கரணநாதனாக இயங்குது. நான் எப்போல என்ன சொன்னேங்க, ஒருத்தர் உள்ளூரில் இருந்தார், 12 கோடி 10 வெளிநாடு போனார், ஜெயிச்சிட்டாரு. ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துச்சு, ஜெயிச்சிட்டாரு. அப்போது இயற்கையாகவே அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டில் இருக்கிற குழந்தை பிறந்தோன்னு கரணநாதன் வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா? கரணம் அப்படிங்கிறது நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய இயக்கத்திலும் இருக்கின்றது. என்னங்க? நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளில் இருக்கின்றது. இது உதாரணமாக இன்னொரு சிம்பிளாக ஒரு லாஜிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு லக்னம், ஏதாச்சும் ஒரு லக்னம் ஒன்று எடுத்துக்கோங்க. உதாரணமாக ஒரு ஜாதகர் ஏதோ ஒரு லக்னம், ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னத்துக்கு 2-5 கூடையவன் யார்? புதன் தானே. 2-5 கூடையவன் புதன் தானே. அவர் கிம்ஸ்துக்குண கரணத்தில் பிறந்தவங்களுக்கு யார் வந்து கரணநாதன்? புதன் தானே. அப்போ ஒருத்தர் ரிஷப லக்னம் கிம்ஸ்துக்குண கரத்தில் பிறந்திருக்காங்கன்னா 2-5 கூடையவன் யார்? புதன். அப்போது அவருக்கு 2ஆம் இடம் குடும்பம், 5ஆம் இடம் குழந்தை. அப்போ குடும்பமும் அமையல, குழந்தையும் பிறக்கலாம், எப்படி கரணநாதன் இயங்குவார்? எப்படி இயங்குவார்?
ரிஷப லக்னம் கிம்ஸ்து குணக்காரனும், கிம்ஸ்து குணத்துக்கு புதன் தான் அதிபதி, 2ஆம் அதிபதி புதன் தான், 5ஆம் அதிபதி புதன் தான். அப்போ அவர் குடும்பமும் இல்லை, குழந்தையும் பிறக்கலைன்னா எப்படி கரணநாதன் இயங்குவார்? இயங்க மாட்டார் இல்லையா? முதலாவது அது இருந்தால் தானே இயங்குவார். அப்போ 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறாருன்னா அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்தா கரணநாதன் இயங்க மாட்டாரா? எதுவுமே பார்க்க வேண்டாம், குழந்தை பிறந்தா அவங்க பெரிய டெவலப் தான். எங்கேயும் போக வேண்டாம், எந்த சாமி கோயிலுக்கு போன வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. வாழ்க்கை சம்பவங்களில் கரணநாதன் நிறைந்திருக்கின்றார். வாழ்க்கை சம்பவங்களில் கரணநாதன் நிறைந்திருக்கின்றார். ஒவ்வொரு வாழ்க்கை சம்பவம் எப்படி நடக்குது, அந்த பாவகத்துக்கு உண்டான விஷயம் நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும். சில இடத்துல உயிர்காரகத்துவம் வந்து வேலை செய்யும், எல்லா இடத்துலையும் உயிர்காரகத்துவம் வேலை செய்யாது. இப்போது உதாரணமாக இன்னொரு லக்கணம், நான் சிம்பிளாக இன்னொரு லக்கணம் சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு லக்கணம் எடுத்துப்போம். உதாரணமாக கும்ப லக்கணம் எடுத்துக்குவோம். ஒருத்தர் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு, அவர் வந்து பவகரணத்திலேயே பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்காரு. 3 குடையவனே யார்? கும்ப லக்கணத்துக்கு 3 குடையவனே 10 குடையவன். கும்ப லக்கணத்துக்கு 3 10 குடையவர் தான் யாருங்க? செவ்வாய். 3க்கும் 10 குடையவர் தான் செவ்வாய். 3ஆம் அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறாரு, பவகரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 3 குடைய செவ்வாய் 10ஆம் இடத்துல பவகரணத்தில் பிறந்திருக்காரு, 10ல் செவ்வாய் இருக்கிறாருன்னா 3 10 அப்படின்னா என்ன காம்பினேஷன்? 3னா என்னங்க? செல்ஃபோன் வருமா? 3ஆம் இடத்துல செல்ஃபோன், கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் 3ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது தொழில். ஏன்? அந்த ஜாதகர் ஒரு கம்ப்யூட்டர் கடை, அந்த சிஸ்டம் சம்மந்தமான கடையில் எத்தனை பக்கம் வச்சு பண்ணுறாங்க, அந்த மாதிரி வச்சு அந்த அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அதை தொழிலாக பண்ணி, அதாவது செல்ஃபோன் கடையை வச்சுக்கோங்களேன். ஒரு செல்ஃபோன் கடை வைக்கிறாரு, அந்த செல்ஃபோன் கடை டெவலப் ஆகுமா ஆகாதா? 100%. ஒரு பவகரணத்தில் பிறந்து கும்பலக்கணத்துக்கு 3 10 கூடிய செவ்வாய் 10லேயே ஆட்சியில் இருக்கிறாரு, அவர் பவகரணம்னா அவர் செல்ஃபோன் கடை வச்சோன்னே வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலைக்கு போயிடுவார். எந்த திசா புத்தி எதுவும் பார்க்காதீங்க. அப்போ கரணநாதனுடைய பாவகத்தன்மைகளை ஆய்வு செய்யுங்க. கரணநாதனுடைய பாவகத்தன்மைகளை ஆய்வு செஞ்சு அந்த பாவகத்தை ஈக்கிட்டே வாங்க. என்ன பண்ணுங்க? அந்த பாவகத்தை ஈக்கிட்டே வாங்க. நல்லதாக இருந்தால் நல்லது, கெட்டதாக இருந்தால் அதற்கேற்ற மாதிரி வாழ்வில் பரிகாரம் செய்யுங்க. ஆக ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா கரணநாதனை பொறுத்தவரையில் கரணநாதன் கோவிலுக்கும் போகலாம். சும்மா சாதாரணமாக இயக்கத்தாலையும் கரணநாதனை நல்வழிப்படுத்தி நாம் உயர முடியும். சரிங்களா? அப்போ இயக்கத்தாலையும் முடியும், கோவிலுக்கு போய் முடியும், வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தும் முடியும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாராக இருக்கட்டும், கரணத்தை சரியாக இயக்குபவன் வாழ்க்கையில் நிச்சயம் வெல்வான், உறுதியாக வெல்வான். இது ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் இல்லை, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜாதகங்களுக்கு மேல் ஆய்வு செஞ்சு தான் இந்த முடிவை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அனைவரும் உங்களுடைய கரணநாதனை நல்ல முறையில் இயக்கி ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய வெற்றிக்காக எப்பொழுதும் ஜோதிடராகிய நாங்கள் பாடுபட்டு கொண்டே இருப்போம். உங்களுடைய வெற்றி ஒன்றே எங்களுடைய பிரதானமான ஒரு நிலை. ஆக அனைவரும் கரணநாதனை வழிபட்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.